காமெடி கிங், காமெடி பேரரசன் அப்படின்னு கொண்டாடப்படுற கவுண்டமணி சாரோட வீட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துன்னு இருக்கீங்க. உடுமலை மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் பிறந்து வாழ்ந்த கவுண்டமணி சார் ஆரம்ப காலத்தில் சர்க்கஸ்லலாம் வேலை செஞ்சுருக்காராம். அதுக்கப்புறம் படிப்படியாக சினிமாவில் நுழைஞ்சிருக்காரு. நாகேஷோட சர்வர் சுந்தரம் படத்தில் கூட ஒரு சின்ன சீனில் வருவார். அப்போருந்தே நடிச்சுன்னு இருக்கிற ஒரு கவுண்டமணி. எல்லாருக்கும் நாளாக வயசு கூடும், ஆனால் கவுண்டமணிக்கு வயசு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் வயசானவங்க ரோல்லாம் பண்ணிவிட்டு வயசான காலத்தில் யங்ஸ்டராக ஹீரோவெல்லாம் நடிச்சுன்னு இருக்கார். இப்போ கூட அப்பா வேஷம் தாத்தா வேஷத்துலலாம் அவருக்கு விருப்பம் இல்லை. ஹீரோவுக்கு இணையான ரோல் வந்தால் நடிக்கிறாரு, இல்லை ஹீரோவாகவே நடிக்கிறாரு. 1939 பிறந்த கவுண்டமணிக்கு இப்போது 87 வயசு ஆகுது. போன வருஷம் கூட கவுண்டமணி சார் ஹீரோவாக நடித்த ஒத்த ஓட்டு முத்தையா படம் வெளியானது. கவுண்டமணி சார் ஹீரோவாக நடித்த 49O 2015லையும், எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்ற படம் 2016லையும் வெளியாச்சு. செந்தில் கூட வந்தாலும் சரி, தனியாக நடித்தாலும் சரி, ஹீரோ கூட சேர்ந்து பண்ணாலும் சரி, எப்பறம் அப்படி நறுக்குன்னு பேசி காமெடியை தெறிக்க விட்டுருக்காருன்னு ஆச்சரியப்பட வைக்கிறாரு. கவுண்டமணி சாரோட மனைவி சாந்தி அம்மா போன வருஷம் மறைஞ்சிட்டாங்க. கவுண்டமணி சாருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. பெரிய பொண்ணு பேர் சுமித்ரா, 2வது பொண்ணு பேர் செல்வி. 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. அப்பப்போ கவுண்டமணி சாரை அவரோட பொண்ணுங்க இந்த வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. வீட்டுக்கு எப்பயுமே செக்யூரிட்டி போட்டிருக்காரு. கவுண்டமணி சார் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கார் இந்த வீட்டில். இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க இல்லையா, இதுதான் கவுண்டமணி சாரோட ஆஃபீஸ். இந்த பில்டிங்கில் ஒரு ஆஃபீஸ், ஒரு பெரிய ஆஃபீஸை வந்து சொந்தமாக வச்சுருக்காரு. தினமும் சண்டே தவிர மற்ற நாள்லாம் தினமும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாராம். ஆஃபீஸ் வந்து சினிமா சம்மந்தமான ஆட்களை பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது, ரசிகர்களை பார்க்குறது அப்படின்னு சில மணி நேரங்கள் இருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறாராம். இந்த பில்டிங்கில் வச்சுருக்கிற நேம் போர்டில் பாருங்கள், கவுண்டமணி சார் பேர் இருக்குது. கவுண்டமணி ஜி போடாமல் சி போட்டிருக்காங்க பாருங்கள், கவுண்டமணி அப்படின்னு. கவுண்டமணி சாருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சுப்பிரமணி. அவங்க அப்பா பேர் கருப்பையா, அம்மா பேர் அன்னம்மாள். இதுதான் கவுண்டமணி சாரோட ஆஃபீஸ். சினி ஃபீல்டில் 40 வருஷங்களுக்கு மேலாக கொடி கட்டி பறந்து வந்தாலும், நூற்றுக்கணக்கான படங்கள் நடிச்சிருந்தாலும் எல்லா படங்களும் தமிழ் படங்கள் தான். மற்ற மொழிகளில் இவர் நடிக்கவே இல்லை.